வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு Annam Amass. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் சிஸ்டத்தில் நிறைய டிப்ஸும் உங்களுக்கு ட்ரிக்ஸும் நான் சொல்லி தர போகிறேன். ரைட்டுங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஆப்டிடியூட் டாப்பிக்கை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம ரீசனிங் டாபிக் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணி நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பேங்கிங்கான சாப்டர் நம்ம நிறைய போட்டிருக்கோம். ஸோ எல்லாருமே டைம் வேஸ்ட் பண்ணாமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ SBI நோட்டிஃபிகேஷன் வேறு வந்திருக்கு. ஸோ இது ஒரு பொன்னான வாய்ப்பு, இது யாருமே தவற விட்டுறாதீங்க. ஸோ சும்மா இருக்க நேரம் எல்லா நேரங்களையும் என்ன பண்ணுங்கள், திரும்ப அந்த சமெல்லாம் எடுத்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ஆகிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டம். இந்த நம்பர் சிஸ்டம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதில் நம்பர்ஸ்னால் என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கவுண்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட். அந்த நம்பர்ஸில் முதலாவது ஒரு வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய எப்படி ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 அதுலேருந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? அதுதான் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1 2 3யோட முன்னாடி 0 சேர்த்துக்கிட்டிங்கன்னா, 0வும் 7 எண்களோட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது முழு எண்கள் அப்படின்னு அழைக்கப்படும். அதை தொடர்ந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேச்சுரல் நம்பருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, பாசிட்டிவ் இண்டிஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1 2 3 இருக்கு இல்லையா, அதை பாசிட்டிவ் இண்டிஜர்னு சொல்லுவாங்க. இண்டிஜர்ஸில் நெகட்டிவ் இண்டிஜர்ஸும் நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா டோட்டலாக அது இண்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் இண்டிஜர்ஸ்னால் என்ன அப்படின்னா, -1 -2 -3 up to அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிறது. ரைட்டுங்களா? ஸோ இது -3 -2 -1 0 1 2 3 அப்படிலாம் போச்சுன்னா அது இண்டிஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைம் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த நம்பரை ஒன்றால் வகுக்கலாம், இல்லைன்னா அந்த நம்பரை வச்சு தான் நான் வகுக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு கேரக்டர் வந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரைம் நம்பர் சொல்லுவோம். தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, வகுபடா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? பகா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காம்போசிட் நம்பர் முன்னாடி இந்த ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த வகுபடா நம்பர். அதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த 1 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது இல்லையா, அது ப்ரைம் நம்பர்லையும் சேராது, காம்போசிட் நம்பர்லையும் சேராது. ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி ப்ரைம் நம்பரில் நிறைய ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. அதில் up to நீங்கள் ஒரு 100 வரைக்கும் உள்ள ப்ரைம் நம்பர்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது. ஒரு தடவை நீங்கள் எழுதி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஸோ 100 வரைக்கும் எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 அப்படின்னு சொல்லுவோம். 50 வரைக்கும் எத்தனை ப்ரைம் நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ப்ரைம் நம்பர் இருக்குது. ரெண்டாவது 25 வரைக்கும் எத்தனை ப்ரைம் நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ப்ரைம் நம்பர் இருக்குது. ப்ரைம் நம்பர்னால் என்ன தெரியும் நினைக்கிறேன் இல்லைங்களா? 2 3 5 7 9 11 13 அந்த மாதிரி நம்ம போவோம் இல்லையா. 9 கிடையாது, சாரி, நான் ஃப்ளோவில் 9ன்னு சொல்லிட்டேன். 9 கிடையாது. ஸோ வகுப்படாத நம்பர் எல்லாமே என்னது இருக்கோ ப்ரைம் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஸோ இந்த ப்ரைம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 1ங்கிறது ப்ரைம் நம்பர்லேயே வராது, காம்போசிட் நம்பர்லேயே வராது. இது ப்ரைம் நம்பர்லேயே மிக குறைவான ப்ரைம் நம்பர் என்ன, ரொம்ப லீஸ்ட் ப்ரைம் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 2க்கு இன்னொரு சிறப்பம்சமும் ஈவன் நம்பரில் வரக்கூடிய ஒரே ஒரு ப்ரைம் நம்பர் 2 மட்டும்தான். ரைட்டுங்களா? ரெண்டாவது 5 அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 5ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர், ஆனால் 5 அப்படின்னு முடியக்கூடிய மற்ற எந்த எண்ணும் ப்ரைம் நம்பராக வராது. ரைட்டுங்களா? ஸோ ப்ரைம் நம்பரில் இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது காம்போசிட் நம்பர்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1 விட அதிகமாக இருக்கணும். அதாவது 1 அப்படிங்கிற நம்பரை விட அதிகமாக இருக்கணும், கிரேட்டர் தென் 1 இருக்கணும். அதே நேரத்தில் என்னவா இருக்கணும் அப்படின்னா ப்ரைம் நம்பராக இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே என்னதான் 1க்கு பெருசாக, ப்ரைம் நம்பர் இல்லாத எல்லா நம்பருமே நம்ம என்ன தான் சொல்லுவோம், காம்போசிட் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காம்போசிட் நம்பர்னுடைய ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் எனி 2 நம்பர்ஸ். எந்த ஒரு 2 நம்பரையும் நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா அது எப்போவுமே அது எதுவாக தான் இருக்கும், காம்போசிட் நம்பராக தான் இருக்கும். ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் எனி 2 நம்பர்ஸ் ஆல்வேஸ் காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நம்பரினுடைய பெருக்கி வரக்கூடிய எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் அது என்ன சொல்லுவோம், காம்போசிட் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். இதில் இந்த நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 ஃபார்முலா இருக்குங்க. இந்த ஃபார்முலாவை படிக்காமலும் எழுதலாம், படிச்சும் எழுதலாம். ஓகேங்களா? சரி, அது என்ன ஃபார்முலா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே நம்ம படிச்சிருப்போம். ஏன்னா இப்போ இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் இன்னும் புதுசாலாம் யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன மேக்ஸ் படித்தோமோ அதை ஃபாலோ பண்ணி தான் எல்லாமே கேட்குறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே நிறைய டைம் கொடுத்துருப்பாங்க, இங்கே டைம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி 30 செகண்ட்ஸ்க்குள்ள நம்ம பண்ணணும், அதுதான் மேட்ரு. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம அதனுடைய அப்ரோச் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதனுடைய டைம் நம்ம சேவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஃபார்முலா நீங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, the sum of natural numbers அப்படின்னு கேட்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, 1 + 2 + 3 + up to அப்படின்னு போட்டு
n நம்பர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க ரைட்டுங்களா. இப்படி கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இது வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா n × n+1/2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுருக்கவங்க அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர் அப்படின்னா n × n+1/2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எண்ணுங்கிற இடத்துல 20 இருக்குன்னு வைங்களேன். 1 + 2 + 3 + டாட் 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 போட்டு +20 இதை சம் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும்? n × n+1/2 அப்படிங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஆனால் இந்த ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. இப்படி இருந்ததுன்னா இந்த நம்பரை எடுத்துக்கோங்க, அதுக்கு அடுத்தாப்புல என்ன பண்ணுங்க, இன்ட்டு இதுக்கு அடுத்த நம்பர் என்ன 21/2 அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா வந்துடும். ஓகேங்களா. ஸோ இது எத்தனை டைம் இருக்குது? 10 டைம் இருக்குது ரைட்டுங்களா. 10 × 21 210 அப்படின்னு பார்த்த உடனே நம்ம போடலாம் ரைட்டுங்களா. இதுவே இன்னும் ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 5ஆம் நம்பரில் இருந்து 5 + 6 + 7 up to அப்படின்னு போட்டு 10 அப்படின்னு போட்டுருவாங்க. ஃபைண்ட் தி சம் ஆஃப் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இந்த கடைசியில் 10 தானே இருக்குது அப்படின்னு போட்டு 10 அதுக்கு அடுத்த நம்பர் என்ன 11/2 அப்படின்னு போட்டு 5 அப்படின்னு போட்டு 55 அப்படின்னு போட்டுட்டு அதுதான் ஆன்சர் நினச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம இங்கேருந்து கொடுத்துருக்கிறது என்ன 5லேருந்து 10 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம எந்த வரைக்கும் கண்டுபிடிக்கணும்? 4 வரைக்கும் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. ஸோ இப்போ 4 இன்ட்டு அதுக்கு அடுத்த நம்பர் என்ன 5 ஸோ /2 அப்படின்னா 2 ஸோ 2 10 ரைட்டுங்களா. 55ல் 10 கழிச்சு 45 அப்படின்னு நம்ம போடணும். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி சம் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டால் அந்த கடைசியில் வரக்கூடிய அந்த எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த நம்பர் அது அப் டு எந்த நம்பர் வரைக்கும் கொடுக்காங்களோ அந்த நம்பர் அதுக்கு அடுத்த நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் வகுத்து போட்டுட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர். ஆனால் பாதியிலே இருந்தது இந்த மாதிரி 5 to 10 வரைக்கும் இருந்துட்டு முன்னாடி இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் எதுவோ அது எந்த மாதிரி வச்சு அதனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சி அதுலேருந்து மைனஸ் பண்ணி நம்ம போடணும். ஓகேங்களா. புரிஞ்சுதுங்களா. இது வந்து சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான ஃபார்முலாவும் சொல்லிட்டேன், எப்படி நான் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் ரைட்டுங்களா. இதுவே அதே இதை பாருங்கள், இதுவே எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா 1² + 2² + 3² ப்ளஸ் அப்படின்னு கொடுத்து அப் டு 20² அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா n × n+1 × 2n+1/6 ரைட்டுங்களா. இது உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா எப்படி இதுக்கு முன்னாடி அதில் நேச்சுரல் நம்பரில் போட்டோமோ அதே ஃபார்முலாவை தான் இங்கேயும் நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைசி நம்பர் எடுத்துக்கோங்க 20 அப்படின்னு எடுத்துக்கோங்க, இதுக்கு அடுத்த நம்பர் 21 எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு இன்ட்டு போட்டு இது ரெண்டையும் கூட்டிக்கோங்க ரைட்டுங்களா. ரெண்டையும் கூட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 41 வருது இல்லைங்களா. /6 இனிமேல் நம்ம கட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இது 10 இது ஒரு 3 இங்கே ஒரு 7 ரைட்டுங்களா. 10 7 70 70 × 41 ரைட்டுங்களா. 70 × 41 4 7 4 28 2870 புரிஞ்சுதுங்களா. ஸ்கொயருங்கிறது எங்களுக்கு புரிஞ்சுதுங்களா. ஸோ n × n+1 2n+1/6 அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வைக்கிறது கஷ்டமாக இருந்தால் என்ன பண்ணணும், அந்த கடைசி நம்பரை போட்டு அதுக்கு அடுத்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணி ரெண்டாவது ஒரு மல்டிப்ளிகேஷன் இது ரெண்டையும் கூட்டி போட்டுக்கணும் ரைட்டுங்களா. 41 போட்டு /6 போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துவிடும். புரிஞ்சுதுங்களா. இதுவே க்யூபாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதுவே க்யூபாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெரி சிம்பிள். அதே மாதிரி தான் நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி க்யூப் இருக்குது அப்படின்னா நம்ம முதல்ல போட்ட அதே ஃபார்முலா தான். ஸோ 20 அப்படி எடுத்துக்கோங்க. 20 × 21/2 இதுதானே நம்ம அந்த பவர் இல்லாமல் பார்த்தோம். இப்போ நம்ம க்யூபுக்கு பார்க்குறோம் அப்படின்னா இதை அப்படியே போட்டு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிங்கன்னா இதை ஃபார்முலாவில் என்ன பண்ணுவோம், n × n+1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுவோம். அது நான் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ கடைசி நம்பர் என்ன அதுக்கு அடுத்த நம்பர் என்ன அதை ரெண்டையும் பெருக்கி அதில் 2ஆல் வகுத்துட்டு ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. ஸோ இங்கே என்ன 10 ஓகேங்களா. கிளியர் ஆச்சா. ஸோ 210 ஸ்கொயர் கிளியர் ஆச்சுங்களா. ஸோ இங்கே 210 × 210 இது இப்படி தான் நம்ம ஜென்ரலாக போடுவோம். ஆனால் இது நம்ம ஸ்கொயர் பண்ணுறதுக்கு நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கான ஷார்ட்கட் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பாருங்கள், இது என்ன பண்ணணும் அப்படின்னா 2 0 ஸ்கொயர் பண்ணும்போது 2 0 21 21 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 441. ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும் 44100 அப்படிங்கிறது ஆன்சர். ஈஸியாக ஆயிடுச்சிங்களா. ரைட். இதுவே இப்போ அதுக்கு அடுத்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்யூப் இல்லாமல் வெறுமடியாக சம் ஆஃப் ஆட் நம்பர் அப்படின்னு கொடுக்காங்கன்னு வைங்களேன். 1 + 3 + 5 ப்ளஸ் அப்படியே போட்டு +9 அப்படி கொடுக்காங்கன்னு வைங்க. அதாவது வரக்கூடிய எல்லாமே என்ன இருக்கணும், ஒற்றை எண்ணாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா கடைசி நம்பரை எடுத்து அப்படியே ஸ்கொயர் பண்ணிடுங்க. 9 × 9 2 நேரம் பெருக்கி போட்டுருங்க, அல்லது n². இதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லுவோம், n² அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 9 × 9 எவ்வளவு 81 சிம்பிள்.
என்ன வச்சுக்கோங்க, ஒற்றை எண்ணில் வந்து சம்மு கேட்டாங்கன்னா சம் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதான் சொல்லியிருக்கேன் 1 3 5 ஆட் நம்பர் தான். இங்கே வந்து படி போய் இதுவும் வந்து 9 அப்படிங்கிறது ஆட் நம்பர் வந்துச்சுன்னா கடைசி என்ன நம்பர் வருதோ அந்த எண்ணுங்கிற டேம் என்ன வருதோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி போட்டுட்டிங்கன்னா சம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா, கிளியர். இதுவே ஈவன் நம்பராக இருந்தால் அதாவது 2 + 4 + 6 அப்படி போட்டு 20 அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணோன்னா கடைசி நம்பரை எடுத்து அதுக்கு அடுத்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க. கிளியர். 420 400 420 அப்படின்னு போட்டுருங்க. ரைட்டுங்களா, கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ அதை தான் இங்கே ஃபார்முலாவாக போட்டிருக்கேன். ஸோ இது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 5 +5 up to அப்படின்னு போட்டால் n × n + 1/2 அப்படின்னு நம்ம போடுவோம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கேன், கடைசி நம்பர் 20ன்னு எடுத்துக்கோங்க, அதுக்கு அடுத்த நம்பர் 21 எடுத்து /2 போட்டுக்கோங்கன்னு இருக்கேன். அதுவே ஸ்கொயராக இருந்தால் ரைட்டுங்களா, 1² + 2² + 3² up to n அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த கடைசி நம்பர் 20 எடுத்துக்கோங்க, இன்ட்டு அதுக்கு அடுத்த நம்பர் 21 போட்டுக்கோங்க, இன்ட்டு அப்படின்னு போட்டு இந்த 20 21 சேர்த்து நம்ம என்ன பண்ணோம் 41 அப்படின்னு போட்டுட்டு /6ன்னு போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். இதுவே க்யூபாக இருந்தால் என்ன பண்ணு சொல்லியிருக்கேன், அதே தான் 20 அப்படின்னு நம்ம எடுத்தோம் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம் இல்லையா, 20 × 21/2 அப்படின்னு போட்டு அதை ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஆட் நம்பராக இருந்தால் கடைசியாக என் டைம் என்னவோ அதை அப்படியே நம்ம போட்டு என்ன செஞ்சிட வேண்டியதான், ஸ்கொயர் பண்ணி போட்டுடலாம். ரைட்டுங்களா. அதுவே ஈவன் நம்பராக இருந்தால் அந்த கடைசி நம்பரையும் அதுக்கு அடுத்த நம்பரையும் பெருக்கி போட்டுட்டிங்கன்னா சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் புரிஞ்சது. ரைட்டுங்களா, ரைட். ஆனால் இப்போ உங்களுக்கு இது சும்மா ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ரைட்டுங்களா, ஒரு 5 ஃபார்முலா வச்சு. இனிமேல் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணணும். இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் 9 வச்சு மல்டிப்ளை பண்ணுறது எப்படி, 6 வச்சு மல்டிப்ளை பண்ணுறது எப்படி, 11 வச்சு மல்டிப்ளை பண்ணுறது எப்படி, ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும், கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கான ஷார்ட்கட் எல்லாத்தையுமே பொதுவாக வேதிக் மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இதை தொடர்ந்து அதை என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு வீடியோலாம் நம்ம போட்டுகிட்டே இருக்கிறோம். ஸோ வீடியோவை தவறாமல் பாருங்கள். ஸோ எல்லா விதமான உங்களுக்கு ஷார்ட்கட்டும் ஆப்டிடியூடில் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா, ரைட். நம்ம சேனல் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா பெல் பட்டன் அமைக்கி தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நம்பரோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. ஓகேங்களா, அடுத்த டாப்பிக்கில் அடுத்த ஒரு ட்ரிக்கோட உங்களை வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அண்ணா முத்துக்குமார். பாய்.